ரொம்ப மழை பெஞ்சு தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் பாருங்கள் மரமே சாஞ்சு போச்சு பாருங்கள். இப்போ வந்து ரெய்னிங் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இன்னும் 2 மாதத்துக்கு மழை கண்டிப்பாக வரும். கொடுத்த கேஸுக்கு நான் ஆட போகிறேன், அவ்வளோதான். நீ எங்க உட்காந்து பார்த்தா பாரு, பார்க்கல. அப்போ மியூசிக் பார்ட்னர் இருக்கிற விளாகர்ஸே பாட்டெல்லாம் போடுறதுக்கு பயப்படுறாங்க. ஹாய் பாருங்கள் எங்களுடைய நிலைமை. வெடி வாங்கி கொடுத்த திருவிழாவுக்கு கடைசியில் பார்த்தா நல்ல மழை பெஞ்சு எல்லாத்தையும் சொதப்பிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மழை பெய்யறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் ஒரு 1 hour கூட பெய்யலாம். அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணிச்சுன்னா தான் இங்கே வந்து வெடி வெடிக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மழையை யாராச்சும் கொஞ்சம் நிறுத்திருக்கப்பா. ரொம்ப மழை பெஞ்சு தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் பாருங்கள் மரமே சாஞ்சு போச்சு வாழை மரம். அது எங்களுக்கு இதில் தான் வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை படைக்கிறது, இந்த கிருத்திகை அந்த டைம்லலாம் வந்து வாழை இலையை கட் பண்ணி அதில் சாப்பிடுவோம் படைச்சி. இன்றைக்கி அந்த இலையே இப்படி ஆகிப்போச்சு, இந்த மரமே சாஞ்சு போச்சு பாருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறீங்க? காஃபி போட்டாச்சா? என்ன கார்த்தி, நீ ஹோம்ஒர்க் பண்ணலையா? பிரியங்கா என்ன பண்ணுறேன்? இவன் வேடிக்கை பார்க்குறான். எப்பவும் பண்ணுறது தானே கார்த்தி. பாருங்க சும்மா காற்றடிச்சதுக்கே வந்து பவர் கட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை இப்போ தான் இந்த பேட்டரி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு மாற்றுறேன். இங்கே பாருங்க, இது பழைய பேட்டரி. வீட்டில் வந்து அனிதா என்ன சொல்லிட்டாங்க, இந்த பேட்டரியை வந்து மாற்றக்கூடாது, இப்போதைக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னீங்க? அப்படி கிடையாது. எனக்கு வந்து என்னென்னா, சரி ஓகே சீசன் ஆரம்பிச்சிருச்சு, கண்டிப்பாக மழை வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ப்ரிவெண்ட்டாக என்ன பண்ணோம், நம்ம வந்து பேட்டரி வாங்கி போட்டுறது நல்லதுன்னு அடம் பிடிச்சி எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் வந்து கடை வச்சுருக்காரு. அவர்கிட்ட கைமாத்தா பேட்டரி வாங்கிட்டேன். இந்த பழைய பேட்டரி வேறு எத்தனை கொடுக்கணும். இப்போ வந்து ரெய்னிங் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இன்னும் 2 மாதத்துக்கு மழை கண்டிப்பாக வரும். அம்மா காத்துட்டு நிறுத்திட்டாங்க. இப்போ இன்வெர்டர் இருக்கணும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வாங்கினது நல்லதுக்கு தான், அதை பற்றி தப்பாக பேசக்கூடாது. கடை வாங்கி வாங்கினாலும் இங்கே மழை நின்றுச்சுன்னா அவங்க எப்பயும் பூத்து மேடை இருக்கு இல்லையா, அதை பூத்து ஆடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படின்னா பார்த்துட்டு கொடுத்த காசுக்கு நான் ஆடிட்டு போறேன். கொடுத்த காசுக்கு நான் ஆட போறேன், அவ்வளவுதான். நீ எங்க உட்காந்து பார்த்தா பாரு, பார்க்கல. அப்போ காலையில இருந்து வந்து நிறைய நடந்துச்சுங்க. காலைல வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷனோட தான் நம்ம வந்து லாக் கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தோம். பாட்டு போட்டாங்க. சுத்தமாக நாங்கள் பேசுறது கேட்கவே கேட்காது. பேக்ரவுண்ட்ல பாட்டு வரும். கேட்காதுன்றதை விட காப்பிரைட் வந்துடும். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய சேனல் கிடையாது இல்லையா, அதனால் காப்பிரைட் கொடுத்துட போகிறாங்கன்ற ஒரு பெரிய பயத்தினால மியூசிக் பார்ட்னர் இருக்கிற விளாகர்ஸே பாட்டெல்லாம் போடுறதுக்கு பயப்படுறாங்க. நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். வேரோட பொட்டிங்கி வீசிடுவாங்க. அதனால கூட நம்ம ஒன்றும் அப்படியே ரெகுலராக போட்டுன்னு வர ஆள் கிடையாது. ஸோ 2 நாள் பிரேக் எடுக்கிறதுல தப்பு இல்லை. அதனால 2 நாள் லீவு. கோயிலுக்கு போயிட்டு அங்கேயாவது விளாக் ஷூட் பண்ணுவோம். ஆமா, அங்கேயும் வந்து மாரியம் அந்த பாட்டு வேற நிறைய போட்டாங்களா, அதனால அங்கேயும் கொஞ்சம் பயந்துட்டோம். நாங்கள் போய் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துருக்கோம். அங்கே இங்கே திருவிழா எப்படி பண்ணுறாங்கன்றத நாங்கள் இதில் கூட அப்படியே அட்டாச் பண்ணுறோம். நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து உடனே மழை வரதுக்கு முன்னாடி இந்த ப்ரிவெண்ட் ஆக்ஷன் பண்ணியாச்சு. 2 சோஃபா ஃபுல்லாக துணி தான் இருக்குங்க. போட்டுச்சா? சரி, எனக்கு ஏதாச்சும் கொடுங்க, காஃபி குடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காஃபி குடிச்சிட்டு இந்த விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு வந்து தோசை தானே.
தோசை சாம்பார். மதியானம் வச்ச சாம்பார். ஃப்ரெஷ்ஷாக வைக்கிற மாதிரி சாம்பார். மதியானம் வச்ச சாம்பார். இதுதான் எங்களுடைய நைட்டு டின்னர் எங்களுக்கு இன்னைக்கு. சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் வரோம். மழை பெய்யலைன்னா கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா இங்கிருந்து சாமியை உள்ள நினச்சிக்கிட்டு பெட்ரூம்ல போய் பார்த்திக்கின்னு படுத்துற வேண்டியதுதான். சீக்கிரமா போகணும். எங்கடா போறது? மழை பெய்யுதுல்ல, மழை நின்றுச்சுன்னா கண்டிப்பா போகலாம். ஏன்னா நம்ம அந்த வெடி வெடிக்கிறதுலாம் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணணும். நம்ம வீட்டுல கூட அந்த மாதிரிலாம் வெடி வாங்கலடா, முத தடவையா வாங்கி கொடுத்துருக்குறாங்க. போய் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுது. இந்த பிளாஸ்டிக் எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து வெடி வெடிக்கணும், மழை சீக்கிரம் நிற்கணும்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணிட்டு முடிஞ்சா வெடிக்கிற வீடியோவை எடுத்து உங்களுக்கு இது கூட அட்டாச் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல vlogல வந்து நம்ம மீட் பண்ணுவோம்.